அஹ், முதலாவது முதலாவதா ஹம்சா வந்து அதுக்கு மத்து முன்பசி என்று சொல்லுவாங்க. சொல்லுவாங்கல்ல சொல்லுவோமா? ம். அஹ், ஆயிரம் அதில் உதாரணங்களும் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படியா? இல்ல அது அண்டே அஹ், போன கிளாஸ்ல ஓதியாச்சு. ஓதியாச்சா? போன வயசுல நான் தானே ஓதினேன், நீங்களா ஓதினீங்க இந்த வருஷம் எல்லாம்? போன கிளாஸ் இந்த வருஷம் எல்லாம் ஓதி காட்டினீங்களா? இல்ல 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 ஹோம்ஒர்க் அனுப்புனீங்களா? இல்ல ரெடி ஆயிட்டு அனுப்ப சொல்லல. ரெடி ஆகிட்டு வரேன் அப்படியா? சரி, ஓதுங்க பார்ப்போம், ரெடியாக அஹ், இருக்கு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي வெரி குட். لهب அழகா. وتب. அப்படியா ஓதுறது? சரியா நிட்டுனது? நான் அப்படியா சொன்னேன் போன கிளாஸ்ல? போன போன கிளாஸை பார்த்து ரெடி ஆகி இல்லை, அதான் பேல. تبت يدا أبي لهب وتب. அப்படியா ஓதுனீங்க இதுக்கு முன்னுக்கு? ரெண்டு மாதிரி ஓதிக்கிறீங்க அப்படியா? ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஓதிக்கிறீங்களா இப்படி? என்னவோ. ரெண்டு முறை ஓதுனீங்க தானே? ரெண்டு முறை ஓதுனதுக்கு மட்டும் அஹ், வித்தியாசம் இருக்குதா, இல்ல ரெண்டையும் ஒரே மாதிரி தான் ஓதிக்கிறான்? தெரியும். தெரியாதா? நீங்க தான், நானா ஓது, யார் ஓதுனே? நான் ஓதல அப்படியா? இல்ல நான் ஆ, சொல்லுங்க. ஒரே மாதிரி. ஒரே மாதிரியா? இல்ல ஆ? ஒரே மாதிரியா ஓதுனீங்க? வித்தியாசமா ஓதுனேன்டா அடுத்த கேள்வி கேட்பேன், எந்த இடத்துல வித்தியாசமா ஓதுனீங்க? இல்ல ஒரே மாதிரி ஓதல்ல. முதலாவது முறை ஓதினது ஒரு மாதிரி, இரண்டாவது முறை ஓதினது இன்னும் ஒரு மாதிரி என்று ரிப்ளை சொன்னீங்க என்றால், அடுத்த வினா வரும் உங்களிடத்திலே. என்ன வித்தியாசமாக ஓதுனீங்க? எப்படி வித்தியாச அமைப்பில் ஓதுனீங்க? நீட்டுறதுல. நீட்டினது இல்லையா? எந்த இடத்துல நீட்டினதுல? தப்பத்தி எத அது தப்பத்தி எதான்னு நீட்டினதுல அப்படியா? அப்ப ஏண்டு நீட்ட இல்லையா நீங்க? எத ஏன்னு சொல்லி? எத அ, எத அ, நீட்ட இல்லையா அப்படி?
تبت يدا أبي لهب وتب. எப்படியா ஓதுனீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இல்லாட்டி இப்ப சரியா ஓதுவீங்களா எப்படி? இப்படி ஓதல. ம். இப்போ இந்த மாதிரி ஓதல. விலங்கு சத்தம் போட்டு சொல்லணும், சவுண்ட் கேட்குது இல்ல. இப்போ ஓதின மாதிரி ஓதல. இப்போ ஓதின மாதிரி தான் முதலாவது ஓதுனீங்க, ரெண்டாம் முறையில் சரி ஓதுனீங்களே அது எப்படி? ரெண்டாவது தினம் நீங்க ரெண்டு முறையில ஓதி காட்டிக்கிறீங்க, அது உங்களுக்கு விளப்பமா விளங்குதா என்னன்னு சொல்லி? ஆ, அப்ப ரெண்டாவது முறை எப்படி ஓதி காட்டினீங்க? கேள்விக்கு அவசரமா ஆன்சர் பண்ணி பாருங்க, ஏன்னா நீ லேட் ஆகித்தான் ஜாயின் ஆகிறதும் ஒரு 5 மினிட்ஸ்ல எங்களை அடுத்த கிளாஸ்ல ஜாயின் ஆகிடுவாங்க. ம். அவங்களுக்கும் ஸ்கூலுக்கு போகணும். ம். تبت يدا أبي لهب وتب. வதபு. ஆஹா, ரெண்டாவது ரெண்டுலயும் பிழை இது. முதலாவது என்ன பிழை, ரெண்டாவது என்ன பிழை? சரி, விளங்குதா? تبت يدا أبي تبت يدا أبي لهب وتب. நான் கேட்கிறேன், எது சரி? ஒன்று, ரெண்டு, மூன்று, 4 முறையில ஓதி காட்டிக்கிறீங்க. நீங்க ஓதினது மொத்தம் 4 டிசைன்ல வந்திருக்குது. எதுல எதை சரின்னு எடுக்கிறது, எதை பிழைன்னு எடுக்கிறது? எல்லாம் சரி எல்லாம் பிழை அப்படியா? இல்ல. இல்ல. அப்ப எது சரி எது பிழை? இப்போ இது லாஸ்டாவதையும் சரி அப்படியா? ஓ திருப்பி ஒரு ஓதி காட்டும் பாப்போம், ஒரு லாஸ்ட் ஓதுனதுக்கு பாப்போம். تبت يدا أبي விளங்கல لهب. விளங்கல. திருப்பி ஓதுங்க. تبت يدا أبي لهب وتب. ஆ, அப்ப ரெண்டு அலிஃப்ல வந்து ஃபத்ஹாத்து நிக்குது அப்படியா? அ அ பி லஹபியும் அப்படியா? என்ன இவன், போன கிளாஸ் ரெக்கார்டு கேட்டீங்களா? இல்ல. இப்போ உங்களோட தவறு அது கேட்காம இப்படி ரெடி ஆகிற, இப்போ போய் திருப்பி கேட்டுவோம், அவ்வளோ எல்லாம் இல்லை. போன கிளாஸ்ல ஒன்று நீங்க ஹோம்ஒர்க் அனுப்பிக்கணும், அனுப்பிக்கலாம். நீங்க நீ சொல்லி அனுப்ப தேவையில்லை, ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொன்னேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். எப்படி ரெடி ஆகுறது? அடுத்த கேள்வி. போன கிளாஸ் ரெக்கார்டையும் கேட்காம ஹோம்ஒர்க்கையும் திறந்து பார்க்காம எப்படி ரெடி ஆகுது? ரெடி ஆயிட்டு வந்தீங்க எப்படியா? ஓ எப்படி ரெடி ஆனீங்க அது சொல்லுங்க பாபு. வீட்டில் ஓதி பார்த்தீங்களா? என்ன ஓ சப்ஜெக்ட்? எங்க எப்படி ஓடி ஓதி பார்த்தீங்க? ஓதி பார்க்கறதுங்கிறது ஐமன் முதலாவது ஓதினதை காதாய் கேட்கறது, முதல்ல ஓதி பார்க்கறது முதலாவது வழிமுறை. ரெண்டு காதுக்கு இது ஒன்று தான் வாய்க்குது, மாறி ஆயிக்குது உங்களுக்கு, ரெண்டு வாய் ஒரு காது மாய்க்குது. இல்ல. இல்ல. அப்ப அது அர்த்தம் என்ன? ரெண்டு முறை காதலை கேட்டுட்டு தான் நீ ஒரு முறை வாயால ஓதி பழகணும். அப்பதான் ஓதல் வரும், அல்லது எல்லாம் மறந்து போயிடும். நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், நானா தான் ஓதுவேன், நானா தான் ரெடி ஆகணும்டா கிளாஸ்ல வந்து சரியா வராது. முதலாவது இன்னும் பிள்ளை 5 முறை ஒதுக்கிறீங்க, கிளாஸ்ல 5 6 முறை ஒதுக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு பிரதான பெரிய பிழையோட சில சில போது சின்ன ஒரு பிழையும் சேர்ந்து கொண்டு வரும். இதுக்கு முன்னால் நாங்க படிச்சு
இதுக்கு முன்னால நாங்க படிச்சு இருக்கிற ஒரு பிழை ஒன்று பின்னுக்கால சேர்ந்து வருது. ஆனா இப்ப நாங்க படிச்சு கொண்டிருக்கிற பாடத்துல பெரிய பிழை ஒன்று வந்துட்டு. ரெண்டாவது பார்ப்போம். ما ما أغنى عنه ماله وما كسب. சரி போதுங்க. ما أغنى இங்க ரெண்டு عنه அழிப்பிக்குது. ماله. இங்க آه. இங்கேயும் ரெண்டு அழிப்பிக்கிறேன். ஆகுனாண்டே வரணும். அப்படி மூலம் மட்டும் எதை அபின்னு வருது. எது சரி எப்படி வரும்? آه، ما أغنى عنه ماله وما كسب. நான் கேட்கிறேன் எப்படி அப்படி வருமா அது? முதலாவதுல அலிஃப் வந்தா ஆண்டு உச்சரிக்கணும், ரெண்டாவது உச்சரிக்கப்படாது அப்படியா? அப்படி வராதுன்னு சொன்னீங்க. அப்படி வராதா? ஆ. அப்ப முதலாவது மட்டும்தான் அப்படி வரும் அப்படிதானே? முதலாவது ரெண்டு முறை மூணு இல்ல, முறை ஒன்று முதலாவது அபி அப்படியா வரும். நீங்க ஓதுனீங்க ரெண்டாவது இல்ல. நீங்க எப்படி? என்ன இல்லையா? அப்ப நான் ஓதின உள்ளரம் முதலாவது இல்லைன்னா முதலாவது மட்டும் நீங்க ஏழு ஏழு முறை ஓதிட்டீங்க. திருப்பி எத பி என்றும் இன்னொரு வித்தியாசமான மெத்தட்ல ஓதிக்கிறீங்க. அது என்னமோ தெரியாது. எது சரி எனக்கு தெரியாது. நீங்க சொல்லணும். ஐமன், முதலாவது பேசிட்டு போன கிளாஸ் ரெக்கார்டு கேட்கணும். இன்றைய பாட ரெக்கார்டு கேட்கணும். வசனங்களை ஓதி பல ரெடி ஆயிடும். கிளாஸ்ல வந்து ஒன்று ஒரு வசனத்தை ஒரு முறை ஓதணும். எல்லாம் படிச்சு வீட்ல ஓதி பார்த்துட்டு வந்தா போதாது, ரெடி ஆயிட்டு வரணும் கிளாஸுக்கு. அது எப்படி ரெடி ஆகுறதுங்கிறத இன்றைய கிளாஸ்ல நீ படிச்சுக்கணும். தான் ரெடி ஆயிட்டு வரணும். அல்லது நான் மாட்டுவோம் பிழை வரும். ஓதி பார்த்துட்டு வந்தா பிழை வரும். ரெடி ஆயிட்டு வந்தா என்ன செய்யாது கிளாஸ்ல சிக்குதல் முக்குதல் பிழை வராது. சரியா ஐமன்? கிளாஸுக்கு ரெடி ஆயிட்டு வரணுமா? ஆ.